உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் எங்கள் இசை டிவியின் சார்பாகவும் எங்கள் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது வருகின்ற சித்திரை 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த உத்தராயண காலத்தில் சூரிய ஓரையில் சூரிய பகவான் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பிரவேசிக்க, ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கடக ராசியில் கடக லக்னத்தில் இந்த ஆண்டாகப்பட்டு துவங்க வருது. துவங்கக்கூடிய நேரமாகப்பட்டது பகல் 1:07 அளவில் துவங்க வருது. அந்த நேரத்தில் ஸ்ரீ விகாரி ஆண்டு என்ற திருநாமத்தோடு இந்த ஆண்டாகப்பட்டது இனிய துவக்கமாக இருக்க வருது. இந்த ஆண்டில் அமரக்கூடிய கிரகநிலையாகப்பட்டது ஒவ்வொரு ராசினருக்கும் எது போன்ற பலாபலன்களை வழங்க காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக இதில் பார்க்க வரும். பார்த்து பலனடைகள். இதில் பொதுப்படையான ஒரு தகவல்களைத்தான் இதில் நாங்கள் கொடுக்க இருக்க வரேன். அதாவது ஒரு பலனாகப்பட்டது நமக்கு முரண்பாடாக வாழ்க்கையில் இருக்க வரலாம். நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா தசா புத்திகள், நம்ம பிறக்க வரும் இந்த கிரகநிலைகள்லாம் பார்த்திங்கன்னா சில மாறுபாடான பலன்களையும் கொடுக்க வரலாம். இதில் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னாக்கா பொது பலன் தான் நம்ம இதில் கொடுக்க வரோம். அதனால் சஞ்சலமான சில பலன்கள் ஏதாவது ஒரு ராசிக்கு நான் தெரிவிக்கும் பட்சத்தில் அதை பார்த்து யாரும் சஞ்சலம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல நிகழ்வுகள் சொல்கிறோம் அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைய வரலாம். ஏன்னா இதில் சொல்லக்கூடிய பொதுவான பலன் ஆகப்பட்டது பார்த்திங்கனாக்கா ஒரு முழுமையாகவே நமக்கு எல்லாமே நன்மையோ அல்லது தீமையோ கிடச்சிரும் அப்படின்னு யாரும் ஐயம் கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எனினும் கூட ஒரு 50% உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கிரகத்துடைய தாக்குதலாகப்பட்டது இருக்க தான் செய்ய வரும். அந்த தாக்குதல் நல்லதாகவும் இருக்கலாம், சங்கடமாகவும் இருக்க வரலாம். சங்கடத்துக்கான பரிகார முறைகளும் நான் இதில் கொடுக்க இருக்க வரதுனால கேட்டு பலனடையலாம். எல்லோரும் வளமாக நலமாக வாழணும்னு சொல்லி இந்த புத்தாண்டில் இறைவனை நான் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்து வரேன். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். கடகராசி மையன்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகிய தமிழ் புத்தாண்டு இது போன்ற பலாபலன்களை உங்களுக்கு வழங்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அமர்ந்துள்ள கிரக நிலைகள் உங்களுக்கு எது போன்ற சாதகத்தை எல்லாம் கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நல்ல காலங்கள் உங்களுக்கு தொடங்கியாச்சு, இருந்தாலும் பரிபூர்ணமான இன்னும் பாதை சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள். அந்த வகையில் இந்த விகாரி ஆண்டாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சிறந்த பாதையை அமைத்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்ல வரணும். ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு பிறப்பதே பார்த்திங்கன்னா கடகராசி கடக லக்கணத்தில் தான் பிறந்திருக்கு. கடகராசிக்காரர்களுடைய அற்புதமான ஆட்சி கிரகம் யாருன்னா சந்திர பகவான் தான். எப்பொழுதுமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா அவங்க மனசை சரியான இலக்கில் செயல்படுத்தி வாழ்க்கை பயணத்தை அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா சிறு வயதிலிருந்தே அல்லது சற்று பக்குவம் வந்த பின்பாச்சும் தனக்கான ஒரு வாழ்க்கையை இந்த பாதையில் தான் போகணும்னு சொல்லி முழு கண்ணோட்டத்தையும் முழு மனசையும் அதில் வச்சு செயல்படுத்தினாங்கன்னா நினைச்சதை சாதிச்சிடலாம். ஏன் என்ன காரணம் அது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கடகராசியுடைய குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய 10வது வீடான மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடதை விட உச்ச பலம் பெறுறத ரொம்ப சிறப்பு. உச்சமான பலனை பெறுவார். அப்போது ஒரு கடகராசிக்காரருடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் பலம் பெறுவது ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிலையும் சித்திரை மாதம் முழுக்க இந்த செயலாகப்பட்டது நடக்க செய்ய வருங்க. அதில் தான் ஆண்டே பிறக்கவும் செய்ய வரும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எப்பொழுதுமே உண்டு அப்படிங்கிறத இயல்பாக காட்ட வருது. அறிவியல் ரீதியாக எடுத்துட்டாலும் பார்த்திங்கன்னா சூரியன்கிட்ட இருந்து தான் சந்திரன் முழுமையான சக்தியை பெற்று அந்த சக்தியை பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு நன்மையாக வழங்குது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லக்கூடியது. மெய்ஞானிகள் சொல்லக்கூடியது அதே கருத்தை தான் அதுக்கு முன்னாடியே எப்போது தெரிவிச்சுட்டு போயிருக்க வராங்க. சந்திரனுடைய அமைப்புக்கு எப்பொழுதுமே சூரியன் தான் சாதக கிரகம். சூரியன் தான் பரிபூர்ண வலிமையை தரக்கூடியவரே அவர் தான். அப்போ அந்த சூரியன் எப்பொழுதுமே தமிழ் புத்தாண்டு பிறக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா வல்லமையோடு வலிமையோடு பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் சரியாக தன் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பாக்கியவான்கள் யாருமே இல்லை. லோகத்தில் பார்த்திங்கன்னா முத்திரை பதிக்கக்கூடிய தலைவர்கள், ஞானியர்கள், கவிஞர்கள் பலரையும் பார்த்திங்கனாக்கா கடகராசிக்காரர்கள் தான் அதிகம் பேர் இருக்க வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் நல்லது செய்தாங்களா கெடுதல் செய்தாங்களா அப்பாற்பட்ட விஷயம். மிக பிரபலமான மனிதர்களாக தான் நினைச்சதெல்லாம் சாதித்த மனிதர்களாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரில் நிறைய பேர் இருக்க வருவாங்க. அதுக்கு காரணமே என்னென்னாக்கா சூரிய பகவான் உச்சம் பெறுவது, சூரியன் எப்பொழுதுமே சாதகமாக இருக்கிறதா முக்கிய காரணமே. ஏன்னா சூரியன் தான் எப்பொழுதுமே அரசாட்சியான ஒரு கோள்.
அந்த கோளுடைய வலிமையே இருக்கிற போது, தலைவனுடைய ஆதரவே ஒருத்தருக்கு இருக்கிற போது தொண்டனுடைய ஆதரவை பற்றி கவலை இல்லை இல்லையா? அது போலத்தான். அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக தன் ராசிநாதன் தன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தோடு வந்து பிறந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லிக்கு வரலாம். ஆகையால் என்னன்னா, உங்கள் மனம் போல் எல்லாம் அமையும், மனம் போல் வாழ்க்கை அமைய செய்கிறோம். உங்கள் மனசு எதை விரும்புதோ அதையெல்லாம் எப்பொழுதும் சிறப்பாக அனுபவிக்க வரலாம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் எப்பொழுதும் வாழ்நாள் முழுக்க கடகராசிக்காரர்கள் தெரிவிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கடகராசிக்காரர்கள் எந்த இடத்துல தோல்வி பெறுறாங்க வாழ்க்கையிலன்னா, இந்த மனசு வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கண்ட்ரோல் எப்பயுமே பண்ண மாட்டாங்க. தோற்று போகிறவங்க நிறைய பேர் எடுத்துட்டிங்கனாக்கா, அவங்க தோற்றதுக்கு சில முக்கியமான காரணங்கள் எடுத்துகிட்டு முதல்ல மனசை அவங்க கண்ட்ரோல் பண்ணாத ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு குணம் அவங்கக்கிட்ட குறிப்பாக இருக்க வரும். ஒன்று இதில் ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு படபடப்பு அவங்களுக்குள்ளே வந்து உண்டாகிடும். இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நிதானம், எப்பொழுதும் நிதானமாக சிந்திக்கிறது. ஏன்னா சந்திரன் எப்போதும் வேகமான கிரகம். ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா 2.25 நாளில் கடந்து போயிடுவார். மற்ற கிரகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலம் எடுத்துக்க வரும். ஆனால் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக கடப்பார். மன கிரகமே எல்லாருக்குமே சந்திர பகவான் தான். அப்போது இந்த மனசு என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த சந்திரனுடைய ராசியிலே பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேகமாக துடிதுடிப்பு இருக்க வருங்க. அவங்க கொஞ்சம் தியானம் பழகி அல்லது மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அமைதிப்படுத்தி எதையுமே வேலையில் வேகமாக செய்யணும். அது வேறு, சிந்தனையில் நிதானமாக ஆழமாக சிந்திக்க வரணும். போன வேகத்தில் போயிடக்கூடாது. மனசு போன வேகத்தில் போயிடாமல் திட்டமிடல் ரொம்ப முக்கியமானது. எதை நம்ம வாழ்க்கையில் அடையணும், எதை சாதிக்கலாம் நம்ம மனசு விரும்புது, எது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கான திட்டமிடலை இவங்களே சிந்திச்சாங்கன்னே போதும். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. மனசு தானே எல்லாவற்றிற்கும் காரணம். அந்த மனமே இவங்ககிட்ட இருக்கிறதுனால அற்புதமான சிந்தனா சக்தி கொண்டவங்க கடகராசிக்காரர்கள். படைப்பாளிகள், சிறந்த படைப்பாளிகள், சிறந்த ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள் தான். ஆனால் தன்னுடைய திறமையை பிறருக்காக கொடுத்துட்டு தான் வந்து அம்போன்னு இருக்கக்கூடாது. அதே போல் தன்னுடைய திறமைகளை முதல்ல தனக்காக பயன்படுத்த வரணும் கடகராசிக்காரர்கள். இப்படி பயன்படுத்துகிறவங்க தான் முத்திரை பதிச்சவங்களாக நிறைய பேர் வருவாங்க. அப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடியதெல்லாம்னா அந்த நிதானமான சிந்தனையில் ஆழமான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ, எதிர்காலத்துடைய தன்மைகள் என்னவோ அதை திட்டமிட்டு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இந்த மனமாகப்பட்டது அழகான முறையில் உங்களை அந்த இடத்துல போய் பயணிக்க வச்சு அந்த எல்லையை அடைய வச்சு விட்டுடும். எல்லோருக்குமே சரிதான். எதை விரும்புகிறோமோ அதுதானுங்க நடக்க வரும் வாழ்க்கையில், இல்லைங்களா? நாம ஒரு வெற்றியை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிற போது வெற்றிக்கான வழிகள் என்னென்னன்றதால் எல்லாம் தெரிய வரும். ஒரு சோகத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் சோதனைகள் சின்ன போது நடந்த நிகழ்ச்சிகள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்று நம்மளை வந்து சோகத்தை வந்து உண்டாக்க செய்ய வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ மனசு எல்லாத்துக்கும் காரணம், இல்லைங்களா? அந்த மனசுக்கே உரிய ராசியான கடகராசிக்காரங்க அந்த மனசை கொஞ்சம் நிதானப்படுத்தி பக்குவப்படுத்தி உணர்ச்சிவசப்படாமல் அவசரப்படாமல் கொஞ்சம் வாழ்க்கை திட்டமிடலை சரியாக பண்ணாங்கன்னா ஜெயிச்சுக்கலாம். அது இந்த விகாரி ஆண்டில் சந்திர பகவானே ஆட்சியாக லக்கணமாக அமர்ந்திருக்கிற இந்த காலகட்டம் வந்து கூடுதலான நன்மை உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறனால தான் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லக்கூடிய நிலை. ஆகையால் இது கொஞ்சம் அழகான முறையில் கடைபிடிச்சிக்குவாங்க, சிறப்பாக இருக்க செய்வரும். தனக்காக முதல்ல பயன்படுத்துங்க. அதுக்கு பேர் சுயநலம் கிடையாது. முதல்ல நம்ம வந்து நல்லா இருக்கிறோம், அதுக்கப்புறம் மற்றவங்களாம் நல்லபடியாக இருக்கிறதுக்காக ஒரு வழிகாட்டலை பண்ண போகிறோம். ஆக முதல்ல நீங்கள் நன்மையாக இருப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை சரியான இலக்கில் கொண்டு போகிறதுக்காக தான் முதல்ல இதுதான் இந்த கடக லக்கணமாகப்பட்டது, கடக ராசியாகப்பட்டது உங்களை வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அற்புதம். முதல் நிலையே முதல்ல நல்லா இருக்க வரும். எப்பயுமே ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவு சரியாக இருக்குன்னு சொல்ல வருவாங்க. அப்போது ஆரம்பம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியே சிறப்பாக இருக்க வருது, சரியாக இருக்க வரதுனால எல்லாம் சரியாக வரும். உங்கள் முடிவும் சரியாக இருக்க வரும். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் திட்டமிட்டபடியே நடக்கிறதையும் நீங்கள் நல்லாவே அழகாகவே பார்க்க செய்யலாம். அது போன்ற ஒரு அற்புதம் உங்களுடைய ஜென்ம பாவத்துக்கு உண்டு. இந்த ஜென்ம பாவத்தில் எதையெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் வந்து ஆசையோடு விட்டுடாமல் கொஞ்சம் உடல் உழைப்பாலையும் கொஞ்சம் முயற்சியும் கரெக்டாக பண்ணணும். கூச்சத்தை தூக்கி போட்டுடணும், வெக்கப்படுறதை கொஞ்சம் தூக்கி ஒதுக்கி வச்சிடணும். இதில் மனிதாபிமானத்தோடு இருக்கிறது எப்பொழுதும் கடகராசிக்காரர்களுக்கு இயல்பான ஒரு குணம். மனிதாபிமானியாக இருக்க வருவாங்க. அது வேறு, தன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு எல்லா வழியும் தெரிஞ்சும் அவங்க அதை அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பல் தானே கொஞ்சம் இருக்க வரும். ஏன்னா இந்த மனவேகத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் வேகங்கள் பொதுவாக இருக்காது. அதில் சாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, ஆரம்ப வயசு நிலையில் இருக்கக்கூடியவங்க, வயதுகளுக்கு பிரச்சனை இல்லை, ஆரம்ப வயதில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தான் இறங்கி கொஞ்சம் கூச்சத்தை எல்லாம் ஓர வச்சுட்டு உங்களை எதை அடையணுமோ அதற்கான முயற்சியை நீங்கள் பரிபூரணமாக இறங்கினீங்க, ஒரு உதவியை கேட்டு நீங்கள் பெற்றீங்கன்னா அழகாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க வரும், அழகாக சாதிச்சுக்க வரலாம், சீரும் சிறப்பமாக இருக்க வரும். வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சவங்க எடுத்துட்டாக்கா மற்றவங்க மூலமாகவே தன் தேவைகளை வந்து பூர்த்தியடைய வச்சுக்க வரலாம். தன் திட்டங்களை பிறருக்கு சொல்லி இதை பிரகாரம் செய்ய சொல்லி வாழ்க்கையை அமைச்சுக்க வரலாம்.
வரலாம், அது வேறு. ஆரம்ப நிலையில் உள்ளவங்க மட்டும் தானே இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்க வரதுனால எப்பொழுதும் சிறப்பாக இருக்கணும். இந்த மனசுக்கும் செயலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்னா, இந்த மனசு என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கனாக்கா சந்திரன். இந்த சந்திரன் எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த செயல் வேகத்தில் கொஞ்சம் குறைவாகவே இருக்க ஒரு ஆள் தான். செயலுக்குரியவர் யாருன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கு சந்திரன் கண்டா பிடிக்காமல் போகிற ஒரே காரணமே அதுதான். ஏன்னா அந்த செயல் என்று சொல்லக்கூடிய, உழைப்பு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த மாட்டாங்க. உழைக்கக்கூடியவங்க தான், கொஞ்சம் அக்கறை செலுத்த மாட்டாங்க. கடின உழைப்புக்கு வந்து அவங்க விருப்பத்தை தெரிவிக்கவே மாட்டாங்க. அது சனீஸ்வரரை வெறுக்கிற மாதிரியான ஒரு நிலை அவங்களை அறியாமலேயே கடகராசிக்காரர் இருக்கிறனால தான் சனீஸ்வர பகவானுக்கு எப்பொழுதுமே ஒரு தாக்குதல் சந்திரன் மேலே எப்பவுமே. அதனால் நீங்கள் கொஞ்சம் மன வேகத்துக்கு ஏற்றாற்போல் உடல் வேகத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாருமே பிடிக்க முடியாது. நீங்கள் தான் பெரிய சாதனையாளராக வருவீங்க. அதற்காக இந்த விகாரி ஆண்டாகப்பட்டது அற்புதமாக உங்களுக்காகவே ஜனிச்சிருக்கு. விசேஷமாக பயன்படுத்தி வரணும். உங்களுடைய தனஸ்தானம் எப்படி இருக்குன்னா வருவாய் பெருக வருங்க. வருவாய் நிறையவே பெருக செய்ய வரும். ஒரு புறம் வந்துக்கிட்டே இருக்க வரும். புகழான வருவாய், கௌரவமான வருவாய், அரசாங்க வகையிலையும் உதவிகள் கிட்ட வரும், பித்தர்கள் வகையிலையும் உதவிகள் கிட்ட வரும். வெளி பழக்க வழக்கங்கள் உயர்மட்ட ஆட்களிலிருந்து கடைசி மட்ட ஆட்கள் வரல பார்க்கும்போது எல்லாருடைய அனுசரணையும் உங்களுக்கு குறிப்பாக கிடைக்க செய்ய வரும். குடும்பத்தில் உங்கள் வாக்கு பிரகாசிக்கும். உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இப்போ கிடைக்கிறத நீங்கள் நல்லாவே உணர செய்ய வரலாம். சூரிய பகவான் அழகான முறையில் உச்சம் பெற்று நிற்க வர்றதுனால உங்களுக்கு இந்த சொல்வாக்கு அனைத்தும் செல்வாக்கு மேலும் மேலும் பெற்று தந்துகிட்டே இருக்க செய்வரும். குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா பிறர் மதிக்கத்தக்க வகையில், உங்கள் வாழ்க்கை முறையை பிறர் மதிக்கத்தக்க வகையில் மாறுபடுறதை நீங்கள் நல்லாவே உணர செய்யலாம். ஆக கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம் அப்படி தான் வச்சுக்கொள்ளலாம். வருமான வகையிலையும் பார்க்குற போது நேரு வகையான நிறைய வருமானங்களே நிறைய கிடைக்க வரும். வாய்ப்புகள் நிறைய கொடுக்க வருவார் இறைவன். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அழகான முறையில் பயன்படுத்தி செய்ய வரலாம். அதுபோல் உங்களுடைய வாக்கில் முன்பு போல இல்லாத ஒரு நிலை இப்போ தெளிவாக வர வச்சு வரும். முதல்ல கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் தயங்கி பேசின இடத்துல, கொஞ்சம் வழவழா குழகுழான்னு பேசுகிற இடத்துல கூட இப்போ தெல்ல தெளிவாக கம்பீரமாக ஒரு பிரகாசமான வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துகிறத நீங்கள் நல்லா உணரலாம். அதனால் சமூகத்திலையும் குடும்பத்திலையும் உறவுகள் வட்டத்திலையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நண்பர்கள் வட்டத்திலையும் எடுத்துக்கிட்டாக்கா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய செயல்லையும் தனிப்பட்ட தன்னம்பிக்கையாகப்பட்டது நல்லாவே மிளிர்றது நல்லா தெரிய வருது. முன்பு மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் தெளிவாக பிரகாசமாக இருக்குது உங்கள் செயலும் பேச்சுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாராட்ட செய்ய வருவாங்க. அதுக்கு காரணம் சூரிய பகவான் உச்சம் பெற்று நிற்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான சக்தியை நீங்கள் எல்லா கிரகத்திலிருந்து அழகாக ஈர்த்துக்கலாம். ஏன்னா எல்லா சக்தியும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா மனசுக்கு உண்டு, சந்திர பகவானுக்கும் உண்டு. அப்போ அந்த சந்திர பகவான் தான் சக்திகளை ஈர்த்து நம்ம மனிதனுக்கு வந்து ஆத்மாவாக நமக்கு வந்து மனசில் வந்து எண்ணங்களாக ஒதுக்கிறாரு. அந்த எண்ணமே வாழ்க்கையாகுது அப்படின்னு சாஸ்திரமும் சொல்ல வருது, விஞ்ஞானமும் அதை வந்து ஏற்றுக்க வருது. அப்போது அந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே அழகாக உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அனைத்தையும் எடுத்து பயன்படுத்திக்க போகிறது நீங்கள் தான் பயன்படுத்திக்க வரணும். ஏன்னா தெய்வம் காட்டுமே ஒழிய ஊட்டாது அப்படின்னு சொல்ல வருவாங்க இல்லையா. அறுசுவை உணவு எல்லாம் இருக்குது, நாம் தான் எடுத்து சாப்பிட்டுக்கு வரணும். அப்போது அந்த வகையில் உங்களுக்கு எல்லாமும் சிறப்பான முறையில் இருக்கிறதுக்கு உங்கள் லக்னாதிபதியை முதல்ல வழிவகுக்கிறாரு. உங்கள் குடும்பாதிபதியும் வருவாயை தரக்கூடியவரும் பேச்சை அற்புதமாக தரக்கூடியவரும் குடும்பத்தை பேணிக்கக்கூடியவருமான சூரிய பகவான் பிரகாசமாக இருக்கிறதுனால அவரும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரதுனால இதை அழகாக கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது. பயன்படுத்திப்பீங்க. ஏன்னா கிரகங்கள் நம்மளை இயக்குறாங்க இல்லையா. நம்ம அழகான பாதையில் செயல்பாடுகள் உண்டாக வரும். சிறப்பாக இதில் சற்று சோம்பல் குணத்தையும் சற்று கூச்ச குணமும் உங்களை தடுக்க பார்க்க வரலாம். அதை மாத்திரம் கொஞ்சம் தடையில்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறதுக்காக நீங்கள் முயற்சிகள் செய்ய வரணும். சிறப்பாக இருக்கணும். உங்களுடைய ஜெயஸ்தானத்தை பார்க்குற போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முயற்சிகள்லாம் எப்படிங்க இருக்கும் அந்த ஆண்டில் ஜெயிப்பனா அப்படின்னு பார்க்குற போது ஜெயத்துக்குரியவர் புத பகவான். புதன் என்றால் என்ன, புத்தி அப்படின்னு சொல்ல வருவாங்க. இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுடைய அமைப்புக்கு வந்து புத்தி மனம் ரெண்டுமே நல்லாவே இருக்க வரும், அறிவுத்திறமையும் நல்லாவே இருக்க வரும். சிறந்த படைப்பாளி என்னென்னா இந்த புத்தி தன்மையை சரியான இலக்களை பயன்படுத்துகிற யுத்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த யுத்தி வந்து புதன்கிட்ட தான் இருக்க வருது. ஆக இந்த காலகட்டத்தில் புதனாகப்பட்டவர் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னா பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். வலிமை குறைஞ்சிருக்காரு, நீச்சம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீச்சம் அவர் கடகராசியை பொறுத்தவரை நீச்சம் இல்லை. ஏன் இல்லைன்னா புத பகவானுடைய ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் சந்திர பகவானே அமர்ந்திருக்காரு இந்த ஆண்டு துவக்கத்திலேயே. அப்போ புதனுடைய நட்சத்திரத்திலேயே பிறக்கிறதுனால ஒருவரம் எடுத்துக்கிட்டாக்கா இந்த புத பகவான் உங்களுக்கு விரயத்துக்குரியவரும் அவர் தான். அதை பற்றி நான் பிறகு சொல்ல வரேன். அதேபோல் உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் உரியவரும் அவர் தான். அப்போ என்ன சொல்ல வருதுன்னா உங்ககிட்ட இருக்கிற மனசு, உங்ககிட்ட இருக்கிற அறிவு, உங்ககிட்ட இருக்கிற புத்தி இதை மட்டுமே வச்சு செயல்படாமல் அதை கடந்த 6வது அறிவுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஞான அறிவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதை கொண்டு நல்லா நுணுக்கமாக ஆழமாக நிதானமாக ஆராய்ஞ்சு வாழ்க்கையை முடிவு பண்ணி உங்கள் செயல் திட்டங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னாக்கா இந்த புத பகவான் அப்போ தான் உங்ககிட்ட வருவாருங்க.
அவருடைய பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளையும் செய்ய வருவார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சகஜமாக வெற்றியாக வரும், சர்வசாதாரணமாக வெற்றியாக வரும். இந்த காலகட்டத்தில் எல்லாம் நடக்கும், தன்னாலே நடக்கும். நினைவுபடுத்திக்க வரேன். ஏன்னா ஒரு கூடுதல் உழைப்பு கூடுதலான வருவாய் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் இல்லைங்களா? அதுபோல் கூடுதலான முயற்சி நம்ம வைக்கிற போது பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலான வெற்றியை வந்து சகஜமாக நம்ம பெறலாம். ஆகிய இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால தான் இந்த நிகழ்வுகளை சொல்ல வரேன். ஆக கடகராசிக்காரர்களுக்கு முயற்சியில் வெற்றி அற்புதமாக இருக்கிறதுனால முயற்சி உங்களிடம் இருக்குது, வெற்றியை இறைவன் நிச்சயமாக கொடுப்பார். அப்போ முயற்சியை பண்ணுங்க, இறைவன் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார். கிரகங்கள்லாம் அதுக்கு சாதகமாக இருக்க வராங்க, சீரும் சிறப்பமாக இருக்க வருது. உங்கள் சுகஸ்தானத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய லாபஸ்தானத்துக்குரியவர் யாருன்னா சுக்கிர பகவான். லாபத்துக்கே உரியவர் யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுடைய ரிஷபராசி உங்களுக்கு லாப வீடாக இருக்கிறோம். அந்த வீட்டில் தான் உங்கள் ராசிக்குரிய சந்திர பகவான் பலம் பெறக்கூடிய வீடே அந்த வீடு தான். அதே போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு நேராக இருக்கக்கூடியது எடுத்துட்டாக்கா துலாம் ராசி, அது உங்களுடைய சுகராசி. அது அசையும் சொத்து, அசையா சொத்து, சகல விதமான சந்தோஷங்கள், இந்த தாய்சான பாக்கியங்களை தரக்கூடியது, அனைத்துக்கும் உரியது யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ஆத்ம நெருங்கிய நண்பர். அந்த கிரகமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி பாவத்தில் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. வலிமை ஒரு வகையில் குறைஞ்சிருக்காருன்னு சொல்ல வரணும், அல்லது தோஷப்பட்டிருக்காரு அப்படி தான் சொல்ல வரணும். ஆகையால் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஒரு புதிய படிப்புக்காக, புதிய வருமானத்திற்காக நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம், தாராளமாக செய்ய வரலாம். அதே நேரத்தில் ஒரு அசையும் சொத்தோ அசையா சொத்தோ வாங்க போகிறீங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்றதுக்காக அளவு கடந்து திட்டமிடாமல் தேவையில்லாத ஒன்றை நீங்கள் போய் செலவிடுகள் செய்யவே கூடாது, வீண் செலவாக போயிடும். அப்படின்னு பார்க்குற போது அவர் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வாங்கக்கூடியது தகுதியானது தானா? ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது முதல்ல அத்தியாவசியமா அப்படின்னு பார்க்க வரணும். உடச்சப்பட்டு அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. ஆரம்பத்தில் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், அப்படி அவசரத்தை கட்டுப்படுத்தணும் சொன்ன காரணமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்ல வந்திருந்தேன். என்ன காரணம்னாக்கா இந்த காலகட்டத்தில் எல்லாமும் பிரகாசமாக இருக்குது, மனசு நல்லா இருக்குது, வருவாயும் நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை. இந்த சூழ்நிலை தான் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வேகமும் உங்களுக்குள்ள நிறைய உண்டாக வரும். அப்போது அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமத்தில் இருக்கார். அதையெல்லாம் கண்டப்பட வைக்கணுன்ற ஒரு நிலையில் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் நிராசைகள் ஆகிடக்கூடாது. நம்ம ஆசைப்பட்டு வாங்குறத வாங்கிடலாம், சாதிச்சிடலாம். அது வாங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்பாடானது தானா, இந்த நேரத்துக்கு அது அவசியம் தானா, இதை பயன்படுத்தினாக்கா இப்போதைக்கு நமக்கு லாபம் தருமா அல்லது நஷ்டம் தருமா, இல்லை வெறுமனே வாங்கி வச்சுக்கிட்டு அது நமக்கு எந்த வருமானமும் இல்லாமல் அது நமக்கு தேவையில்ல சங்கடத்தை தருமானு யோசிக்க வரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயனே இல்லாத ஒரு பொருளாக இருக்கும், ஆசைப்பட்டு இருப்பாங்க. கடனை வாங்கியாச்சும் வாங்கினு சொல்லி வாங்கி வீட்டில் இருந்து வச்சுருவாங்க. அது சம்பாரித்து கொடுக்காது, எந்த பயன்பாடும் இல்லாமலே இருக்க வருங்க. என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் அதுக்காக வட்டியை கட்டிக்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கலாம் அவசரம்லாம் படுறவங்க நிறைய பேர் உண்டு. பயனான ஒன்றுக்காக நம்ம கடன் பட்டு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை கடன் பட்டோம்னா அதில் ஒரு புண்ணிய கடன் சொல்லுவாங்க. அதுக்காக கஷ்டப்பட்டால் தப்பே கிடையாது, எவ்வளோ வட்டி கட்டணும் தப்பு கிடையாது. பயனே இல்லாதக்காக நம்ம அவசரப்படக்கூடாது இல்லைங்களா? அது போன்ற ஒரு நிலைகள் இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் வாங்குறத தாராளமாக வாங்கலாம், ஆனால் அது பயனுள்ளது தானா அப்படின்றத ஒன்று வாங்கணும். ஒன்று இன்னொன்று, போட்டியில் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க பார்க்க வரும். நீங்கள் ஒன்று விரும்பி வாங்க போகிறபோது பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியமாக அந்த பொருள் மேலே இன்னொருத்தர் கண்ணு வச்சு எனக்கு தான் அது வேணும்னு சொல்லி போட்டிக்கு வருவாங்க. இந்த சூழ்நிலை அவசரப்பட்டு எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல சொல்லி நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அது வில்லங்கமான பொருளாகவும் இருக்கலாம், வில்லங்கமான சொத்தாகவும் இருக்க வரலாம். ஆகையால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சுக்கிறதுக்கு மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லக்கூடிய. ஏன்னா இந்த சுகஸ்தான பாவத்துக்கு முக்கியத்துவமான கிரகமாக இருக்கிற சுக்கிர பகவான், உங்கள் லாபத்துக்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறனால எவ்வளோ வந்தாலும் ஒரு புறம் போய்கிட்டே இருக்கிறோம், ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான் ஒரு நிலைகள் இருக்க வரும். அதே நேரத்தில் ஒரு புறம் வரவு வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால் ஒரு பேலன்ஸ் இருக்க வரும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஆகிட்டே இருக்க வரும். சுபவிரயம் ஆச்சுன்னா சந்தோஷம்தான். ஒரு கல்யாண காட்சி, ஒரு வேலையை தொடங்குகிறோம், அதில் போன்ற விஷயத்துக்காக நடக்குதுன்னா அது சந்தோஷ விஷயந்தான். பயனற்ற செலவுகளை நீங்கள் தான் வரைமுறை செய்ய வரணும் அப்படி சொல்லப்பட வருது. அப்படி இல்லாத போது அது உங்களுக்கு சங்கடமாக மாறலை. ஏன்னா ராகு பகவான் விரயத்தில் நிற்க வராருங்க. பயனில்லாத ஒரு பொருளை உங்களுக்கு இப்போதைக்கு அத்தியாவசியத்துக்கு தேவையில்லாத ஒன்றத்தை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னாக்கா அவர் நஷ்டத்தை உண்டாக்குறது தயங்கவே மாட்டார். தேவையில்லாதெல்லாம் அவருக்கு வாங்கினா பிடிக்கவே பிடிக்காது. தேவையானதாக மட்டுமே இருக்க வரணும். பயனற்றதோ எப்பொழுதும் அது கூட தொடர்பு வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறதான் ராகு பகவான் கொள்கை. இல்லைன்னா வீண் விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க வருவார். ஆக இந்த சுகஸ்தான பாவத்தில் பார்க்குற போது அதுவே உங்களுக்கு தாய் ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால உங்கள் தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எப்பவுமே சந்திரனுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னா பலர்கிட்டையும் சாபம் வாங்கிறது இயல்பாகவே அமைஞ்சு போக வரும்.
ஏதாவது ஒன்று மன ரீதியில் பார்க்குற போது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, வஞ்சனை இருக்காது. ஆனால் இயல்பாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் புரிஞ்சிக்காமல் சிலர்லாம் வந்து டப்புன்னு வார்த்தையை விட்டுடுவாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரம் இதுதான், சங்கடமான ஒரு வரம். அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் புரிஞ்சிக்காமல் அல்லது அவசரத்துலையோ அல்லது உங்களுடைய மன வேகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் செயல் வேகம் இல்லைங்கிற வகையிலோ உங்களை ஏதாவது ஒரு கடுஞ்சொற்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை வரலாம். அது சாபமாகவும் உங்களுக்கு வந்து வர பார்க்க வரலாம். அந்த வகையில் நீங்கள் என்ன செய்ய வரணும் அப்படி எடுத்துட்டாக்கா, உங்கள் தாயாருடைய உடல்நிலையில் அக்கறை தேவை, அவங்க மனநிலையில் அக்கறை தேவை, அவங்களுடைய கொள்கைகள் உங்கள் கொள்கையோட முரண்பாடு இல்லாமல் இருக்குதான்றதை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கிச்சு வரணும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பரிவரணம் வாங்கிறதுக்கு முயற்சிகள் ஏற்படுத்தியாக வரணும். அவங்கள மகிழ்விக்கிறதுல உங்களுடைய கூடுதலான உங்களுக்கு வந்து பணியை நீங்கள் வச்சுக்க வரணும், ரொம்ப விசேஷமாக இருக்க செய்ய வருங்க. ஆக சந்தோஷஸ்தானம் கெட்டு போகலை, அஷ்டமத்தில் அது வந்து அமைஞ்சிருக்க வருது. அந்த சந்தோஷஸ்தானத்திற்குரிய கிரகமாக இருக்கிற சுக்கிர பகவானே சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜென்ம ஆத்மாவுக்கு ஒரு நேர் எதிர்ப்பானவரே யாருன்னா அவர் தான். அஷ்டமாதிபதியே அவர் தான், சனீஸ்வர பகவான் தான் எப்பொழுதுமே இல்லைங்களா. அந்த சனீஸ்வர பகவான் வந்து அவரை பார்வை பண்ணி வைக்கிறார். உரோதி ஸ்தானத்திலேருந்து சுக்கிர பகவானை பார்வை பண்ணதுனால சுகத்தின் மேலே ரொம்ப கண்ட்ரோல் வேணும் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக அது வந்து உறுதிப்பட சொல்லப்பட வருது. அப்போ நீங்கள் வேலையில் முயற்சி பண்ண வரலாம், எல்லா சுபநிச்சயம் செய்து வரலாம், பணத்தை நிறைய சம்பாதிக்க வரலாம், சேமிப்பே நீங்கள் வச்சாலும் ஏதாவது ரூபத்தில் செலவாகிறதுக்கான சூழலும் நிறைய உண்டாக வரும். அந்த செலவை எதுக்காக செலவு பண்ணுறோன்றதை மட்டும் வரைமுறைப்படுத்தி நீங்கள் செலவு பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பே எனக்கு இல்லைங்கன்னாக்கா தர்மத்துக்காக வேண்டியாச்சும் சரிங்க ஒரு ரூபாயை செலவு பண்ணிடணும், அவசியம் செலவு பண்ணிடணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் எந்த குறையும் வராது, சிறப்பாக இருக்க வரும். ஆக சுகஸ்தானம் வந்து ஒரு வகையில் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கனால சந்தோஷத்துக்கும் ஒரு ஆடம்பர பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத விட வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்துட்டா இந்த காலகட்டத்தில் சிறந்தது அப்படிங்கிறது இந்த 4ஆம் வீடு சொல்லப்படுவது. லாப வீடுன்னு சொல்லக்கூடியது அதே தான், சுக்கிர பகவான் தான். ஆகையில் ரெண்டுத்துக்கும் உரிய கிரகம் ஒரே கிரகம் அந்த அஷ்டமத்தில் இருக்கிறனால உங்கள் லாபம் எந்த வகையில் வருதுன்றதை முதல்ல பாருங்கள். அது பாவ சொத்தாக இருக்கக்கூடாது, குறுக்கு வழி சொத்தாக இருக்கக்கூடாது. நேர் வழியிலே எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சூரிய பகவான் ஆயத்தமாக இருந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அதில் முன்பு விட நமக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது, எதில் போனாலும் வெற்றியாக இருக்குது, கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே சொல்லி தவறான வகையில் போகிற பட்சத்தில் ₹1 தவறான வழியில் சம்பாதிக்கிறீங்கன்னா அது ஒரு ரூபான்றது வந்து 1000 ரூபாயாக மாறி உங்களுக்கு செலவு உங்ககிட்ட வந்து கொண்டு போயிட்டே இருந்துடும். ஆகையால் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நேர்வழி வழிபாடுமே போதுமானது, குறைவாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற முறையில் கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்கிறதும் உங்கள் லாபஸ்தானம் எச்சரிக்கை செய்யப்பட வருது. அதையே நீங்கள் அழகான முறையில் வச்சுக்குவாங்க. அதே போல் லாபம் என்பது வெறும் சொத்து பத்தோ வாகனங்களோ இப்படின்றது கிடையாது. சந்தோஷங்கிறதும் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. அந்த சந்தோஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். ஒருத்தரோட நல்லா மனம் விட்டு பேசுகிறீங்க, எப்பவும் போல சிரிப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ முன்பு போலவே நம்ம இருக்கக்கூடாது. அவங்க சூழ்நிலையில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோங்கிறதுனால இன்னொருத்தர் வருத்தமாக இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நம்ம சந்தோஷத்தை போய் பகிர்ந்துக்கிறோம்னா அவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்க வரும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்க வரணும். அதே போல் இல்லற பாவத்திலையும் பார்க்குறோம், சந்தோஷங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க வரும். அடிப்படையான இல்லற சுகமாகப்பட்டதும் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் உங்களுக்கு பஞ்சம் வராது. எனினும் ஒரு கருத்து பேதகம் இல்லாமல் போய் நானாக இருந்தாலும் மனைவி கிட்டையும் பெண்ணாக இருந்தாலும் கணவன்கிட்டையும் கருத்து பேதகம் இல்லாமல் போயிடுறது குறிப்பாக நல்லது. காதலர்களாக இருந்தாலும் சரிங்க, கருத்து பேதகம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது குறிப்பாக நன்மையாக இந்த காலகட்டத்தில் இருக்க வரணும். ஏன்னா சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறது ஒரு வகையில் தோஷம்தான், தாரதோஷம்னு சொல்ல வருவாங்க. ஆக திருமணம் ஆனவங்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு வைத்திய செலவு வந்துட்டு இருக்குங்க, வீண் விரைய செலவு, ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்க வருது. ஒரு முறை நல்லா இருக்கும் முன்போட பரவாயில்லை, ஆனால் இப்படியும் வர்றது இப்படி போயிடுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்க வரும். அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு செய்வாங்க. சந்தோஷத்துக்கு ஒரு ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தர்றதை விட வாழ்க்கையில் ஒரு உறுதியான வெற்றியை நாங்கள் வந்து அடைய வரணும், அதுக்காக வேண்டிய எங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் செயல்களும் இருக்கணும்னு மட்டும் நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு சாமிக்கிட்ட நீங்கள் செயல்பாடு செய்வாங்க, எல்லாம் ஜெயமாக முடிய வரும் அப்படிங்கிறது தெரிவிக்க வருது. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஸ்தானத்துக்கே உரிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா லாபத்தில் இருக்கார். ஏன்னா முதல்ல சொன்னேன், இந்த சுகபோக ஸ்தானத்துக்கும் லாபத்துக்குரிய சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெரிவிச்சிருந்தேன். அதே நேரத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள், நீங்கள் செய்த தர்ம பாக்கியங்கள், முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பல நன்மைகள் எல்லாம் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பலனை கொடுக்க தயாராக இருக்க வருது. அந்த சுக்கிர பகவான் செய்யாத செயலை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அழகாக செய்ய காத்துட்டு இருக்க வராருங்க. ஏன்னா அவர் லாபத்தில் உட்கார்ந்து தன் சொந்த வீடான உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான விருச்சிக ராசியை பார்வை பண்ணுறார், பலம் பெறுது.
அற்புதமான பலத்தை பெறுது. அது பலம் பெறதோட மட்டும் இல்லாமல் அழகான முறையில் குரு பகவான், கேது பகவான், சனீஸ்வர பகவானையும் பார்வை பண்ணி கொஞ்சம் மட்டுப்படுத்துகிறார். ஏன்னா அவங்க இருக்கிறது விரோதி ஸ்தானத்தில் இருக்க வராங்க இல்லைங்களா, அவங்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தினால வீண் செலவுகள் குறையும், கடன்கள் தீர செய்ய வரும், கடமைகளை அழகாக முடிக்க செய்வீங்க, விரோதத்தை வெல்லவும் செய்ய வருவீங்க. உங்களுடைய பூர்வ புனித்த அருளால் குலதெய்வம் உங்களை காத்து நிற்க வரும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமைய செய்ய வருங்க. அதுபோல் தன் வாழ்க்கையில் எதுவுமே கையில் இல்லையே, எல்லாத்தையும் இழந்துட்டு இல்லையா இருக்கிறாங்க கடந்த காலத்தில் அப்படின்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரவுகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. உதவி நேற்றுக்கு வரலும் பண்ணாதவங்களாம் இன்றைக்கி தேடி உதவி பண்ணக்கூடிய நிலைகள்லாம் இருக்க வருங்க. இதை விட வேறு என்ன வேணுங்க? ஒரு ஆபத்துன்னா அங்கே உதவி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டா நமக்கு கவலைகள் கிடையாது இல்லைங்களா. ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே ஆபத்து பண்ணுறதுக்கு இறைவன் நமக்கு இருந்துட்டாருன்னா கவலை கிடையாது. அப்போ உங்களுக்கு எல்லா வகைக்குமே உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு பெரிய உதவியாக இருக்கிறார். மனிதனாகவும் இறைவனாகவும் அவரே உங்களுக்கு உதவிக்கு வர்றதுனால, அதாவது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே காட்டி தர்றதுக்கும் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஆபத்தில் போய் உதவி சூழ்நிலை அகப்பட்டுட்டாலும் அந்த இடத்துலேருந்து ஆபத்து பண்ணுறதுக்கு செவ்வாய் பகவானே உங்களுக்கு உதவியாக வர்றதுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் லாபத்தை அவர் பன்மடங்காக தரார். தொழில் மூலமாக உங்களுக்கு நிறையவே கொடுக்க வருவார், விசேஷமாக இருக்க வரும். ஏன்னா உங்கள் தொழில் கிரகமே செவ்வாய் பகவான் தான். உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்துக்குரியரும் அந்த செவ்வாய் பகவான் தான். அந்த முருகபெருமானுடைய அருளான அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகல வளங்களையும் நிச்சயமாக வழங்க வருவார். குலதெய்வத்தை அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க. என்ன பூஜைகள் செய்ய நம்ம மனப்பூர்வமாக திருப்தியாக செய்துட்டு வாங்க, கைகொண்ட பலன் கிடைக்க செய்ய வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வலிமையாக இருக்குது, நம்ம ஏன் அங்கே போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மேலும் வலிமையாக்க வரணும். ஒருத்தர் சந்தோஷமான ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்கள மேலும் நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துகிற போது தான் இன்னும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நம்ம கிடைக்க செய்கிறோம். அதனால் குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்த சிறப்பாக இருக்கிறோம். கல்யாணம் ஆகிட்டு நல்ல குழந்தைகளோட இருக்கிறவங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பூரிப்புகள் நிறைய பெருகிறத நீங்கள் நல்லாவே உணர செய்ய வரலாம். உங்களால் இயன்ற தர்மங்களை நிறைய செய்துட்டு வாங்க. மேலும் அந்த பூர்வ புண்ணியம் வலுக்க செய்யும். அது வலுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது ஒன்றே போதும். அதுதான் லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 5வது வீடு லட்சுமி ஸ்தானம் சொல்லுவாங்க. அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது வலிமையாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடும். எந்த கோபதாபங்கள் கண்டங்களாக இருந்தாலும் சரிங்க, விரோதமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடும். அதுதான் லட்சுமி ஸ்தானம் சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வலிமை பெறதுனால நல்லா இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஜென்மஸ்தானமும் ரொம்ப வலிமை பெறணும், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இதுவே அனைத்துக்கும் மிகப்பெரிய ஒரு காபந்துன்னு சொல்லிக்கு வரலாம். நல்லா இருக்க வர்றது பூர்வ புண்ணியம், சிறப்பாக இருக்க செய்வரும் குறைகள் எதுவும் கிடையாது. அதேபோல் விரோதி ஸ்தானத்தை பார்க்குறப்போ இதை பற்றி நான் முதலே சொல்லியிருந்தேன். குரு பகவான் இருக்கார் விரோதி ஸ்தானத்தில். அவருக்கு அந்த இடம் ஒரு சிறந்த இடம் இல்லை அப்படின்னாலும் அவர் செய்யக்கூடிய செயலாக்கப்பட்டது கடகராசியில் தான் அவர் உச்சம் பெறுவார். ஆகையால் ஒரு மறைமுக வழிகாட்டியாக உங்களுக்கு இருப்பார். எந்த கடனை எப்படி அடைக்க வரணும், தீர்க்க வரணும், பித்திரு கடனா அதுக்கு செயல்பாடுகளை உண்டாக்க வைப்பார். வாங்கிய கடனா அதை அழகாக எப்படி அடைக்கணுன்ற வழிமுறையை காட்ட வருவார். விரோதிகளா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வருவார். ஆக உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் இல்லை. சனீஸ்வர பகவான் 6ல் இருந்தால் பொதுவாக எல்லாருக்குமே நல்லது தான், எல்லாருக்கும் நல்லது தான். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது சிறந்ததான். அதே நேரத்தில் அவர் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு உரியவராக இருக்கிறதுனால அந்த திருமண பந்தத்தில் மட்டும் எந்த ஒரு வாக்குவாதத்துக்கும் சங்கடத்துக்கும் இடம் தரக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் முசட குணங்கள் போக வரும். அதை எல்லாருக்கும் சொல்கிறத தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு கோபதாபத்தை மற்றவங்க தூண்டி விடும்போது கடகராசிக்காரர்கள் போல் இனிமையாக பேசக்கூடியவங்க எப்பொழுதும் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறத வேறு யாருன்னு சொல்ல முடியாது. முதல் தரமானவங்க கடகராசிக்காரர்கள் தான். அதே நேரத்தில் மற்றவங்க ஏதாவது வகையில் இந்த மூக்குடைக்கிற மாதிரி பேசுகிறதோ, அவங்கள தேவையில்லாமல் குத்தி கலர்ற மாதிரி ஏதாவது சங்கடப்படுத்த முடியாத வார்த்தைகளை பேசினாலோ டக்குன்னு கோபம் வந்துடும். அப்படி கோபம் வந்துட்டாங்கன்னா பிடிச்ச முசலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி முசல் ஒன்றும் அதிகமாக பெருகி போயிடும். அவங்க கோபத்தை யாரும் மாற்றவே முடியாது. மற்றவங்களும் கோவப்பட்டு அதை தூக்கி போட்டு ஒடிப்பாங்க, போனால் வருவாங்க. இவங்கன்னு யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க, வச்சுக்கவே மாட்டாங்க. அந்த உறவே தேவையெல்லாம் பரவாயில்ல சொல்லிட்டு அதை விட்டு விலகி போயிடுவாங்க. எவ்வளோ கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ரோஷக்காரங்க, ரொம்ப ரோஷங்கள் அதிகமாக வந்துடும். அப்போது அந்த நிகழ்வுகள் பார்க்குற போது உங்களுடைய திருமண பந்தத்தில் இருந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல தூண்டப்படலாம். அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்துக்குரிய இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குருவோட சேர்ந்திருக்காரு, ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாக இருந்தாலும் சின்ன ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்க வரும். சின்ன ஒரு சத்திய சோதனை மாதிரி இருக்க வரும். அந்த இடத்துல கொஞ்சம் பதட்டப்படாமல் கொஞ்சம் பார்த்துட்டால் போதுமானது. இது ஒரு சின்ன ஒரு மைனஸ் பண்ணால் மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாதுன்னு வச்சுக்கொள்ளலாம். மேலும் உடல்நிலை பாவத்தில் பார்க்குற போது ஆணாக இருந்தால்
உங்களுடைய மனைவி சாணத்தில் வந்து உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறைகள் வச்சுக்க வரணும். ஏன்னா நல்ல ஒரு விஷயங்கள் அவங்க ரூபத்துலேருந்து உங்களுக்கு இருக்க வருது. உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறைகள் வச்சுக்க வரணும். அவங்க மன ரீதியாகவும் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணிக்க வரணும், அக்கறை வச்சு. ஏன்னா கேது பகவானோட சனீஸ்வர பகவான் இணைஞ்சு இருக்கிறதுனால ஏதோ ஒரு பற்றாக்குறை, ஏதோ ஒரு மனசு தேவை பூர்த்தி ஆகாது, அல்லது ஏதோ ஒரு வைத்திய செலவுன்றது ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு அது இன்னும் கிடைக்கலன்ற மாதிரியான வருத்தங்கள், ஏதோ ஒரு பழைய கால வருத்தங்கள் ஏதாகலும் இருக்க வரலாம். பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு கணவருக்கு அது போன்ற நிலைகள் இருக்க வரலாம், ஆனால் இருந்தால் உங்கள் மனைவிக்கு அது போன்ற நிலைகள் இருக்க வரலாம். அது என்னன்றதை நிதானமாக பேசி அந்த நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு நீங்கள் தான் வந்து முயற்சிகள் செய்தாக வரணும். அதை செய்தால் போதுமானது, சிறப்பாக இருக்க வரும். ஆக இந்த 7ஆம் இடமாகப்பட்டதும் பாதிக்கப்படலை. ஏன்னா குருவோட இணையிறதுனால அது வந்து சமாதானம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் வரும். கண்டாதிபதி யாருனாலும் சனீஸ்வர பகவான் தான். உங்களுக்கு ஆயுள் தீர்க்கும், குருவோட இணையிறதுனால ஆயுள் தீர்க்கும். எது ஒன்றுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமாதானமாக இருக்க வரும். என்ன காரணம்னா நான் முன்பு சொன்ன அதே விஷயம்தான். பூர்வ புண்ணியம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாலே போதும், எல்லாமே சரியாயிடும். அப்போ கடகராசியில் பிறக்கிறவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் பிறக்கவும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு புறம் எடுத்துட்டாக்க அது பாவப்பட்ட ராசிங்க. இந்த லோகத்தில் பிறந்து அவங்க பரம்பரையில் உண்டாக்கின பாவங்களை எல்லாம் அவங்க தான் தித்துப்படி பண்ணி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. அது ஒரு பெரிய புண்ணியம் தானே. பரம்பரையில் பெரியவங்களாம் நிறைய பேர் பண்ணிட்டு போனதெல்லாம் தித்துப்படி செய்ய முடியாத ஒரு வினைகளை இவங்க தித்துப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தானே, நல்ல பிறவி தானே. ஆக நல்ல பிறவி தான். இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் ஆண்டில் அப்படி பார்க்குற போது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான இலக்கில் அவங்களுடைய லட்சுமி சாணம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் செவ்வாய் பகவானுடைய திருவருளால் அதை வலிமை பெற்று நிற்கிறதுனால குரு பகவான், சனீஸ்வர பகவான், கேது பகவான்லாம் விரோதி ஸ்தானத்தில் மையம் கொண்டு இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல வந்து சமாதானம் செய்யப்படுறாங்க. அதெல்லாம் இந்த நேரத்தில் காட்டக்கூடாதுப்பா. ஒரு விரோத தாபத்தையோ கோபதாபத்தையோ ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் வந்து வெளிப்படுத்துறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாக இருக்கிறதாக உங்களுடைய கடனை தித்துப்படி செய்யறதுக்கான வருமானங்கள் பெருக செய்ய வரும். அதுபோல் உங்களுடைய கடமைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அழகாக செய்து முடிச்சிருவீங்க. எல்லாம் நலமாக அமையும். விரோதிகள் பொதுவாக இருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நண்பர்களாக மாறிடுவாங்க. சிறப்பாக இருக்க வரங்க விசேஷம். ஆக உங்களுடைய திருமண வாழ்க்கையை பார்க்குற போதும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை தாராளமாக அமைக்க செய்ய வரலாம். வாழ்க்கையை சுமூகமாக போக செய்ய வரும். குறையக்கூடாது. திருமணத்தை புதுசாக அமைக்கக்கூடிய போது கொஞ்சம் பொருத்தங்கள் பார்த்து கரெக்டான இலக்கை கொஞ்சம் அமைச்சிக்குவாங்க. ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 100க்கு ஒரு 40% தான் வந்து பொருத்தமே அமைய வரும். மற்ற தசா அமைப்புகள் பிறக்கிற போது லக்கணத்துலேருந்து அமர்ந்த கிரகங்கள் தான் கொஞ்சம் சாதகம் வரும் வழியே பொருத்தம் பார்த்து என்ன தான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஜோசிக்காரங்க 10க்கு 10 பொருத்தம் பார்த்து எழுதி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொருத்தம் குறையிற மாதிரியே தான் இருக்க வரும். என்ன காரணம்னா பொதுவாக சனீஸ்வர பகவான், சந்திர பகவானான கடகராசிக்காரர்களுக்கு ஆகாதது ஒரு முக்கிய காரணம். உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குரிய கிரகமே உங்களுக்கு கண்ட கிரகமாகவும் வர்றது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. அதனால் இந்த திருமண பந்தத்தை பொறுத்தவரையிலும் அவங்க காபந்து பண்ணிக்க வேண்டி மிக மிக முக்கிய பொறுப்பு வாழ்நாள் முழுக்கவே இருக்கவருங்க கடகராசிக்காரரை பொறுத்தவரையிலும். விட்டு கொடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யார் விட்டு தர்றதுன்னு பார்க்கும்போது கடகராசிக்காரங்களும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் ஆகும். ஏன்னா அவங்க தாய் ராசிக்காரங்க. ஏன் எதிர்த்தரப்பில் அவங்க தானங்க விட்டு தரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தோஷம் தான் கெட்டு போக செய்ய வரும். ஏன் அப்படின்னாக்கா சந்திரபாவ தன்மையை பொறுத்தவரையிலும் பார்க்குற போது பிறருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடியவங்க தாய் போன்றவங்க அவங்க தான் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு இறைவன் படைக்கிற போதே படைச்சிருக்கிறதுனால தப்பே உங்கள் உறவுகள் பண்ணாலும் சரிங்க அவங்கள நீங்கள் தான் தாய் போல் அனுசரித்து ஆக வரணும். விட்டு கொடுக்கறதுனால அவங்களுக்கு கிட்ட நம்ம தோற்று போயிட்டோன்றத கொள்கையை நீங்கள் வச்சுக்கவே கூடாது. அதுக்கு மாற்றாக உங்களை தாயாக நினச்சி பாருங்க. ஒரு குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் தாயாகப்பட்டதை ஏற்றுட்டு பொறுத்துட்டு அதை வந்து வழி நடத்துவாங்க. அதுக்குரிய மரியாதை எப்பவும் கிடச்சிக்கிட்டே இருக்க வருங்க. விரோதிக்கிட்டு இருந்தால் கூட சரிதாங்க, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மரியாதை எப்பொழுதுமே உண்டு. ஆகையால் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ஒருவேளை ஒரு சில சூழல்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த குணத்தை வச்சுக்கிட்டு ஒரு தாயாக பாவம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விட்டு கொடுங்க, சமாதானப்படுத்துங்க, எல்லாம் சரியாக போகிற காரணம் இந்த விதிநிலையில் இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு விதி இதுதான். அது ஒரு சாபக்கடன் கூட வச்சுக்க வரலாம். மற்றபடி எல்லாம் நலமாகவே அமையிறது கடகராசிக்காரர்கள்கிட்டயே முழு பொறுப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க சங்கடமான விஷயத்தையே கொண்டு வந்தாலும் கூட அதை சாமர்த்தியமாக சமாளிக்கிற அறிவையும் கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்க. அதை கொண்டு நம்ம வந்து மேம்படுத்திக்க வரணும். சிறப்பாக இருக்க வரோம். ஆக திருமண வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் அமைச்சிக்கலாம். ஏற்கனவே அமைக்கப்பட்ட வாழ்க்கையும் பாதுகாப்பாக சிறப்பாக இருக்க வரும். மகிழ்ச்சி இருக்க வரும். கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயே நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் குறிப்பாக இருக்க செய்ய வரும் இந்த காலகட்டத்தில். அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பாக்கிய கிரகமாக இருக்கிறது யார் அப்படி எடுத்துட்டாக்கா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. அத்தனை விரோதத்தையும் கலைச்சிருவார். எந்தெந்த இடத்துலலாம் விரோதம் இருக்குது, எதெல்லாம் இருக்குது, தொழிலையா,
காதல்லையா, இல்லை திருமண வாழ்க்கையிலையா, வருமானத்தில் உங்களுக்கு இருக்குதா, கடன் பிரச்சனையில் இருக்க வருதா, விரோத வகையிலையா, வீடு வகையிலையா, ஒரு வாஸ்து குறைய இருக்கிற வகையிலையா, அல்லது தோஷ குறையில் இருக்குதா, எதில் இருக்குது விரோதம், அது எல்லாத்தையும் தன் பாக்கியத்தால் சரி செய்து கொடுத்துருவாருங்க. பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது, பாக்கியமும் நல்லா இருக்க வருது. அப்போது இந்த அற்புதமான ஒரு நிலையாகப்பட்டது உங்களுக்கு இந்த திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க, திரிகோணம் சொல்லுவாங்க. 1, 5, 9 திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிகோணமும் இந்த 3 கோணமும் லட்சுமி ஸ்தானத்துக்கு உரியது. இந்த 3 கோணமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டமாகப்பட்டது ஒரு பொற்காலம் அப்படின்னு வச்சுக்க வரலாம். ஆக எல்லாமும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆயுள் பலமும் கூட நிற்க வரும். தீர்காயுள் கொண்டவங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான். 90 வயசுக்கு மேற்பட்டு வாழக்கூடியவங்க யாருன்னா கடகராசிக்காரர்கள் தான் எப்பொழுதுமே இருக்க வருவாங்க. அவங்க அமையக்கூடிய விஷயம்லாம் என்னென்னா, எப்பொழுது 90 வயசு வரையில் வாழலான்னா நான் ஆரம்பிக்கிறப்ப சொன்ன ஒரு விஷயம் தாங்க. அவங்களுடைய சிந்தனை வேகம் அளவுக்கு அதிகமாக வேகமாக இருக்க வரும். உடல் வேகமாகப்பட்டது கொஞ்சம் குறைவாக இருக்க வரும். இந்த சிந்தனை வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த உடல் வேகம் குறைவாக இருக்க பாருங்க, அதை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா ஆயுள் தீர்க்குங்க. இது நிறைய தலைவர்களை சொல்லலாம், நம்ம தேவையில்லாமல் அவங்களாம் இழுக்கக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்ந்தவங்களாம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறோம். பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஆயுசு தீர்க்கமாக உண்டு. அதுக்கு இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் போதுமானது, சிறப்பாக இருக்க வரும். ஆக விசேஷங்கள் உண்டு. பெரிய நோய் நொடிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களை தாக்காது. உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குற போதும் குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் புத பகவான் உங்கள் விரயத்துக்கும் உங்கள் முயற்சிக்கும் உரிய புத பகவான் வலிமிழந்து இருக்கிறதுனால உங்கள் பாக்கியம் வலிமை குறையவே இல்லை. ஏன்னா அந்த பாக்கிய ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் இன்னொரு வீடான தன்னுடைய சொந்த வீடு தனுசு ராசியில் அழகாக அமர்ந்திருக்கிறதுனால பாக்கியம் குறையலை. அதான் சொல்லியிருந்தேன் நான். குரு பகவானை அமைப்பு பலமாக இருக்கிறதுனால புத பகவான் உங்கள் முயற்சிக்குரிய கிரகம், அவர் நீச்சம் அடைஞ்சிடான்ற கணக்கு உங்களுக்கு கிடையாது அப்படி சொன்ன காரணம் அதுதான். அந்த இடத்துல யார் இடம் கொடுத்தாங்களோ புத பகவானுக்கு அவர் வலிமையாக இருக்கார் இல்லையா, அதனால் உங்கள் பாக்கியங்கள் சிறப்பாக இருக்க வரும், உங்கள் முயற்சிகள் சிறப்பாக இருக்க வரும். விரயம் சுப விரயமாக இருக்க வரும். அத்தியாவசியமான விரயமாக தான் இருக்கக்கூடிய வீணான விரயம்லாம் வந்து கொடுக்க மாட்டார் குரு பகவானை பொறுத்தவரையில் புத பகவான். ஆக பாக்கியம் நல்லா இருக்குது. தந்தை வகையில் அதே மாதிரி எடுத்துட்டாக்கா ஒரு கோபதாபத்தில் என்னை திட்டார், முதல்ல வேலை வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு திட்டாரு, அதனால் அவர்கிட்ட எதையும் உதவியெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா தயவுசெய்து போய் முதல்ல மன்னிப்பு கேட்டுடணும் அவங்கக்கிட்ட. ஏன்னா பாக்கியம் இந்த காலகட்டத்தில் எங்கிருந்து வேணாலும் கிடைக்கும். தந்தை வகை அமைப்பிலிருந்து நல்ல சிறப்பான முறையில் இருக்க வர்றதுனால பொதுவாக கோபதாபத்துக்கும் ஒரு முரண்டான குணத்துக்கும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கடகராசிக்கு. ஏன்னா அவங்க தோல்வியே அதுதாங்க. சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சகிச்சு கொஞ்சம் இருந்தாங்கன்னா கடகராசிக்காரங்க மிக உன்னதமான வெற்றியை வந்து எப்பொழுதுமே பெறச்சே வரலாம். ஆமாம், இல்லை சகிப்புத்தன்மையே எனக்குள்ள இல்லை அப்படின்னாக்கா வாழ்க்கையில் இந்த அவசர குணங்கள் இருக்க பட்சத்தில் தோல்வி தாங்க நிறைய இருக்க வரும். அப்படி வந்த ஒருத்தர் யாருன்னாக்கா ஏற்கனவே இறந்தவர் கருணாநிதி ஐயா அவர்கள். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமுக தலைவராக இருந்தார். நல்ல ஒரு அமைப்பில் கட்டி காத்திருந்தாங்க. இவங்களுடைய அமைப்புகள்லாம் என்ன காரணம், அவர் வாழ்க்கை முறையில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பினையை தெரிஞ்சுக்க வரலாம். அரசியல் பேசலை, தப்பா எடுத்துக்க போறீங்க தயவுசெய்து. ஏன்னா கடகராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரும் அந்த ராசிபாவத்தில் இருக்கிறதுனால அவர் வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் வந்து சில விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் அவசரப்படும் போது தோத்த விஷயத்தையும் நிறைய வந்து அதில் நீங்கள் பார்க்க வரலாம். அவர் எவ்வளோ நிதானமாக இருந்து ஒரு காவியத்தை படைச்சிருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் தோல்வி வர்ற போதெல்லாம் எவ்வளோ நிதானத்தையும் பக்குவத்தையும் கடைபிடிச்சிருக்காரு. அவர் எது போன்ற சூழ்ச்சியெல்லாம் கடைபிடிச்சிருக்காருன்றதை பார்த்தீங்கன்னா அவங்க செய்த நல்லதோ கெடுதலோ நமக்கு தெரியாது. ஏன்னா பலரும் பல விதமாக பேசிக்கிறாங்க, அவங்க சொத்து பற்றி பற்றி அதெல்லாம் நமக்கு தெரிய வராதுங்க. அவர் தனிப்பட்டு இருக்கக்கூடிய வல்லமை, தனிப்பட்ட திறமை, தன்னுடைய புத்தியை எவ்வளோ அழகான முறையில் கட்டுப்படுத்தி நிதானித்து சகிப்புத்தன்மையாக இருந்து செயல்பட்டார் அப்படிங்கிறத வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு பாதையாக கொஞ்சம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அவருடைய வெற்றியின் ரகசியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சகிப்புத்தன்மை தான் இருக்க வரும். அந்த பொறுமை ரொம்ப முக்கியமாக இருக்க வரும். செயல் வேகங்கள் முக்கியமாக இருக்க செய்ய வருங்க. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறனால அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்றனால சொல்ல வந்து தயவுசெய்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். அப்போது அந்த வகையில் பார்க்குற போது இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மையோடு உங்களுடைய தந்தை சாண பாவத்தில் உங்களுடைய முன்னோர்கள் வகையில் ஏதாவது கோபதாபங்கள் இருக்குது, அதுக்கிட்டேயே நான் போக மாட்டேன்னு ஏதாவது ஒருத்தர் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா முதல்ல போய் இணைஞ்சிருங்க. தவறுகள் செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டுடுங்க. அவங்கள அழகான முறையில் பயன்படுத்திக்கும் செய்ய வாங்க. அவங்கள ஆசீர்வாதத்தையும் வாங்க செய்யுங்க. சகல நன்மையும் அவ்விடமிருந்தே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுறதுனால சிறப்பாக இருக்கிறோம். தேடி வந்து உதவிகள் கிட்ட வரும். அது நீங்கள் வந்து கொஞ்சம் கோபம் இல்லாமல் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டால் போதுமானது. விசேஷமாக இருக்கிறது பாக்கியஸ்தானம். ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தான். அது நல்லா இருக்கிற போது எந்த குறையும் கிடையாது. அதுபோல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே முதலே சொல்லியிருந்த தொழில் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வல்லமையாக இருக்கிறதுனால அரசாங்க பணியிலையும் உங்களுக்கு இடம் கிடைக்க முயற்சி பண்ணிங்கன்னாக்கா
நீங்கள் இருக்கக்கூடிய எந்த சுய தொழிலையும் நீங்கள் மேம்பாடோடு இருக்க வரலாம். புதிய முயற்சிகள் ஏதாவது செய்தாலும் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்க வரும். ஆக தொட்டது தொடங்கும் புதிய தொழிலும் செய்ய வரலாம், விரும்பியதை அடைய செய்ய வரலாம். முயற்சி மட்டும் உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுட்டால் போதுமானது. நீங்கள் கிடைக்கக்கூடிய உதவியை அழகாக பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப நல்லா இருக்கு வருதுங்க. தொழில் கிரகம் நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான். சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் இருக்கிற கவலைப்பட தேவையில்லை. அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து உங்களுக்கு லாபத்தை வழங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு குறையில் உங்களால் முடிஞ்ச தர்மத்தை மட்டும் செய்துட்டே வாங்க. சீரும் சிறப்புமாக இருக்க வரும். இறுதியாக பார்க்குற போது உங்களுடைய விரயஸ்தானத்தில் ராக பகவான் இருக்கிறதுனால தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. படுத்தா தூக்கம் ஒழுங்காக வராது. அது ரெண்டு படுக்கக்கூடிய சூழ்நிலாம் உண்டாக செய்ய வரும். சரியான நித்திரை குறிப்பாக இருக்காது. சில விஷயங்களை பார்க்குற போது நம்ம கவனக்குறைவாக இருந்தாலும் சரி, கவனமாக இருந்தாலும் சரிங்க, வழியே ஒரு வீண் விரயங்கிறது கொஞ்சம் வரதான் பார்க்க வரும். அதனால் முந்திக்கிட்டு என்ன பண்ணீங்க, ஒரு ரூபாயாச்சும் ஒரு தான தர்மத்துக்கு கொஞ்சம் பயன்படுத்துருங்க. அது உங்களுக்கு பயனற்றதாக இருந்தாலும் பின்னாடி அந்த தர்மத்துடைய பலனாகப்பட்டது உங்களுக்கு கடவுள் எடுத்து கொடுத்துருவார் உங்களுக்கு. அதனால் முதல்ல முந்திக்கிட்டு ஒரு விரய கணக்காக எழுதுன்ற மாதிரி எழுதிடணும் கடகராசிக்காரங்க. ஏன்னா விரயத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஏதாவது வீணு விரயத்தை கொடுக்கலாமான்ற முறையில் பண்ண வைப்பார். அதனால் விரயபாவத்தில் பார்க்குற போது பார்த்திங்கன்னா பல வகையில் பிரிக்கலாம். ஒருத்தருக்கு நம்பி கடன் கொடுக்கறது கூடவே கூடாது. நண்பர்கள் சவகாசம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது குறிப்பாக நல்லது. தெரிஞ்சவங்க தாங்க பண உதவி கேட்குறாங்க, நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி கொடுத்தா திருப்பி வரவே வராது. மாட்டிக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக வரும். உதவி பண்ணுங்க, இருந்துச்சுன்னா நான் வேணான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இல்லாததை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி முன்னே இருந்து ஜாமீன் நின்றுட்டு நீங்கள் போய் செய்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் மாட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக செய்ய வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இது போல் வீண் முயற்சி, தன் முயற்சியை தாண்டி, தன் குடும்பத்தின் முயற்சி தாண்டி வேறொருக்காக வேண்டி நான் பாத்தியப்படுறேன் முன்ன நிற்கிறேன்னு சொல்லி போய் மாட்டினீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவார் ராகு பகவான். ராகு பகவானுக்கு பிடிக்காத குணம் அதுதான். இன்னொருத்தருடைய விஷயத்தில் மூக்கு நுழைக்க விரும்பவே மாட்டார் அவர். ஆக உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் வைப்பார். உங்கள் மனசு ரொம்ப ஆசைப்படுதா, பேராசைப்படுதா, இல்லை நியாயமான ஆசை தானா, இல்லை திட்டமிடல் இல்லாத ஒரு பயணமாக உங்கள் வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவார், திட்டமிடல் இல்லாத ஒரு பயணத்தையும் திட்டமிடல் இல்லாத ஒரு ஆசையும் தேவையற்ற ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் நஷ்டப்படுத்துவார். இது தேவையானது தான். நிதானமாக யோசித்து எதெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா சுபவிரயமாக ராகு பகவான் மாற்றி சாதிச்சு கொடுக்க வருவாருங்க. குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகளாம் செய்ய வரலாம், மங்களங்களை எல்லாம் செய்ய வரலாம். ஒரு குறையும் கிடையாது. ஆக ஒட்டு மற்ற கணக்கில் எடுத்துட்டோம்னா இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஒரு வெற்றி முகமாகத்தான் இருக்க வருதுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல பிரகாசம் இருக்க செய்ய வரும். வாழ்க்கையில் தொட்டது தொடங்கும் விருப்பத்தை எல்லாம் அடைய செய்ய வரலாம். சகல வளங்களும் சகல நலங்களும் நிறைய பெருகி வர்றது இங்கே நல்ல கண்கூடாக உணர செய்ய வரலாம். ஆக எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளால் மேலும் மேலும் உங்களுக்கு சகல நன்மைகளும் பெற்று வாழ்வாங்க வாழன்னு சொல்லி வேண்டி இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.